ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல ஒரு சாதாரண குடும்பம். அப்பா, அம்மா, ஒரு மகன் இன்லக்கியா, ஒரு தங்கை. பெரிய வசதிகள் இல்லாத குடும்பம்தான். ஆனா பாசத்துக்கு எந்த குறையும் இல்லை. இன்லக்கியா சின்ன வயசிலிருந்தே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன். ஸ்கூல் போகும்போதெல்லாம் சாப்பிட்டியா என்ன கேட்கிற அம்மாவின் குரல் அவன் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே இருந்தது. +2 படிக்கும்போது அவனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே நேரத்தில் பப்ளிக் எக்ஸாம். காலையில யார் முதல்ல எழுந்திருப்பது, யார் முதல்ல பாத் பண்றதுன்னு சின்ன சின்ன சண்டைகள். ஆனா அந்த சண்டைகளுக்குள்ளேயும் குடும்பம் ஒட்டியிருந்தது. ஒரு நாள் அவசரத்துல இன்லக்கியா சாப்பிடாமலே பஸ் ஸ்டாப்புக்கு ஓடினான். அத தெரிஞ்ச அம்மா வீட்டில இருந்த சாப்பாட்ட தூக்கிக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து வந்து பசிக்காதா கண்ணான்னு அவனுக்கு ஊட்டினாங்க. அந்த அன்புதான் இன்லக்கியாவின் வாழ்க்கை முழுக்க அவனை நகர்த்திக்கிட்டே இருந்தது. ஆனா வாழ்க்கை அப்படியே இருக்காது. ஒரு நாள் இன்லக்கியாவின் அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அப்போ இன்லக்கியா காலேஜ் செகண்ட் இயர். நைட் அம்மாவ பார்த்துட்டு காலேஜுக்கு போன அவனுக்கு அடுத்த நாளே வந்த செய்தி வாழ்க்கையையே புரட்டி போட்டது. அம்மா இறந்துட்டாங்க. என்ன செய்யணும், எப்படி தாங்கணும்னு தெரியாம ஒரு பையன் மனசுக்குள்ள முழுக்க வெறுமை. அப்பா அன்றாட வேலை, தங்கை இன்னும் படிப்பு. வீட்டுக்குள்ள அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியல. அழுதுகிட்டே இருந்தாலும் இன்லக்கியா நிக்கல. எப்படியோ ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணினான். ஒரு ஐடி ஜாப் கிடைச்சது. ஆனா சம்பளம் போதல. இப்படியே இருந்தா குடும்பத்தை தூக்க முடியாது அன்னு முடிவு பண்ணி வெளிநாட்டுக்கு போனான். அங்கே அவன் சம்பாதிச்சது பணம் மட்டும் இல்லை, தனிமை, மன அழுத்தம், சொல்ல முடியாத கஷ்டங்கள். இந்த பக்கம் அப்பா தங்கை. அப்பா தன் கஷ்டத்தை மகன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைத்தார். ஆனா தங்கச்சியால முடியல. ஒரு நாள் அழுதுகிட்டே அண்ணன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. அந்த ஒரு கால் இன்லக்கியாவின் வாழ்க்கைய மாத்திச்சு. நான் பணத்துக்காக வாழல, ஏன் குடும்பத்துக்காக தான் வாழ்றேன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தான். அப்பா கோபப்பட்டாரு. ஏன் சொல்லிட்ட மேன்னு தங்கச்சிய திட்டினாரு. இன்லக்கியாவை நினைவுபடுத்திச்சு. நான் ஏன் வாழ்றேன்? அடுத்த சில நாள்ல அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தான். பல பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். செட்டில் ஆன லைஃப விட்டுட்டியே. ஆனா இன்லக்கியா தெரிஞ்சவன், பணமில்லாம வாழலாம், ஆனா குடும்பம் இல்லாம வாழ முடியாது. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்.